ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு ஈஸி சமையல் கிச்சன் அண்ட் கார்டன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் தாங்க வீடியோ பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை குருமா எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாங்க. இந்த பொட்டுக்கடலை குருமா வந்து ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வச்சிடலாம். இதோட சுவை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்திக்கெல்லாம் ரொம்ப அருமையான ஒரு சுவையில் இருக்குங்க. இந்த பொட்டுக்கடலை குருமா எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த பொட்டுக்கடலை குருமா வைக்கிறதுக்கு என்னென்ன பொருள்கள் தேவைன்னு முதல்ல பார்த்துடலாம். தக்காளி பழம் ஒரு 6 பழம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் பொட்டுக்கடலை இது பொரிகடலைன்னு சொல்லுவாங்க. இந்த பொட்டுக்கடலையும் தக்காளியும் தாங்க இதுக்கு ரொம்ப முக்கியமான பொருள் இதுக்கு. அப்புறம் பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதுக்கு பெரிய வெங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். அப்புறம் பச்சை மிளகா ஒரு 6 பச்சை மிளகா இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் மல்லித்தழை, கறிவேப்பிலை, அப்புறம் வந்து பூண்டு ஒரு 10 பல் பூண்டு உரித்து வச்சுருக்கிறேன். அப்புறம் தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கடுகு, சோம்பு, சாம்பார் தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு, ஒரு கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு, அப்புறம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய். இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க இப்போ இந்த பொட்டுக்கடலை குருமா எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம். வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் வந்து கடலை எண்ணெயில் தான் இந்த குருமா செய்ய போகிறேன். இது கடலை எண்ணெயில் செய்யும்போது தாங்க நல்லாயிருக்கும். இப்போ கடலெண்ணெய் ஊற்றிட்டேன், நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம கடுகு உளுந்து போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு உளுந்து போட்டதுக்கப்புறம் கூடவே கொஞ்சம் சோம்பும் போடணும். இந்த சோம்பு போட்டு தாளிக்கும்போது வந்து இந்த குழம்புக்கு நல்ல ஒரு மணத்தை கொடுக்குங்க. இந்த கடுகு உளுந்து சோம்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இந்த கடுகு உளுந்து சோம்பெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி பூண்டு சேர்த்துக்கலாம். நம்ம பூண்டு ஒரு 10 பல் பூண்டு வந்து இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கிறேன், அதை இது கூட சேர்த்துக்கலாம். இந்த பூண்டு இந்த எண்ணெயில் வதங்கும் போது வர்ற வாசம் அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இந்த பூண்டு வதங்கினதுக்கப்புறம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ பூண்டு நல்லா வதங்கிருச்சு. பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதுக்கு வந்து பெரிய வெங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். இது போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூடவே வந்து கொஞ்சம் கறிவேப்பிலையும் போட்டுக்கலாம். கறிவேப்பிலையும் வெங்காயத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமெல்லாம் வதங்க தேவையில்லைங்க. ஒரு பாதி அளவுக்கு வதங்கினா போதும். ரொம்ப வெங்காயம் வெந்துடக்கூடாது. ஒரு பாதி அளவுக்கு வதங்கினோடனே இப்போ வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பாதி அளவுக்கு இந்த கறிவேப்பிலை வெங்காயம்லாம் வதங்கிருச்சு. இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு 6 பச்சை மிளகாய் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த வெங்காயமும் பச்சை மிளகாயும் ஒரே தான் போட்டு வதக்கக்கூடாதுங்க. வெங்காயத்தை வதக்கிட்டு அப்புறம்தான் பச்சை மிளகாய் போடணும். பச்சை மிளகாய் வந்து ரொம்ப வெந்துருச்சுன்னா அது நல்லா இருக்காது. கொஞ்சம் பாதி வேக்காட்டில் இருக்கணும். பாருங்கள், வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் பாதி அளவு வதங்கிருச்சு. இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதுவும் ஒரு 6 தக்காளி பழம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பச்சை மிளகாய் வந்து ரொம்ப வேகாமல் இருந்தால் தான், ஒரு பாதி அளவு வந்திருந்தால் தான் இந்த குருமாவில் அது நம்ம சாப்பிடும்போது வாயில் கடிப்படும். அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் பச்சை மிளகாய் வந்து முழுசாக வெந்துடக்கூடாது. ஒரு பாதி வேக்காட்டில் தான் இருக்கணும். இப்போ தக்காளி நல்லா வேகிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு தான் சேர்க்குறேன். கல் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ வந்து நம்ம தண்ணியே சேர்க்கலை. இப்போ வந்து தண்ணி சேர்க்கக்கூடாது. நம்ம அந்த கல் உப்பு சேர்த்து வதக்குனாவே அது நல்லா தண்ணி விட்டு வேகும். இப்போ நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு இது நல்லா வேகட்டும். மூடி வச்சிடலாம். இப்போ
இப்போ இது இப்படி வெந்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம வந்து இந்த பக்கம் இந்த பொட்டுக்கடலை வந்து நுணுக்கி பவுட்ரு பண்ணிக்கலாம். இது மாதிரி ஒரு மிக்ஸி ஜார் வச்சுக்கலாம். இதில் வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலை இதில் சேர்த்து பவுட்ரு பண்ணிக்கிறேன். மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸ் பவுடராக அரைச்சிக்கணும். இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கணும். நைஸாக இருந்தால் தான் நம்ம தண்ணியில் கரைக்கும் போது திப்பி திப்பியாக இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி நைஸ் பவுடராக அரைச்சிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இது இப்போ இப்படியே இருக்கட்டும். இப்போ தக்காளி வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், தக்காளி வந்து நம்ம கல் உப்பு சேர்த்து வேக வச்சோம், தண்ணி சேர்க்கவே இல்லை. ஆனால் பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டு வந்துக்கிட்டு இருக்குன்னு பாருங்கள். இதை நல்லா கலந்து விட்டுறலாம். தண்ணியே சேர்க்கலை, பாருங்கள் இவ்வளோ தண்ணி விட்டுருக்குது. இப்போ இதை வந்து நம்ம இது கூட வந்து இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்தாச்சு. சாம்பார் தூள் வந்து 1 ஸ்பூன் சேர்க்கணும். நம்ம பச்சை மிளகா வேறு சேர்த்துருக்குறோம். அதனால் சாம்பார் தூள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க. 1 ஸ்பூன் சாம்பார் தூள் இது. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இது வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அந்த ஸ்டார் பூவெல்லாம் சேர்த்து அரைச்சது. வீட்டிலேயே அரைச்ச கரம் மசாலா. வீட்டில் அரைச்ச மசாலா இல்லைன்னா நீங்கள் கடையில் வாங்குகிற மசாலாவும் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போகிற வரைக்கும் இது நல்லா சேர்த்து கலந்து விட்டுறலாம். இந்த தக்காளியில் இந்த மசாலாலாம் பிடிச்சி நல்லா வேகட்டும். கொஞ்ச நேரத்துக்கு மூடி வச்சு வேக வச்சிடலாம். இந்த மசாலாலாம் இந்த தக்காளியோடு சேர்ந்து வேகும்போது அதோடய வாசனை நல்லாயிருக்கும். ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சு வேக வைக்கலாம். இப்போ வந்து இந்த பொட்டுக்கடலை மாவு வந்து நம்ம தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். இதில் வந்து பாதி அளவுக்கு தான், 100 கிராம் பொட்டுக்கடலையும் இந்த குருமாவுக்கு தேவைப்படாது. அதில் பாதி அளவுக்கு தான் நான் வந்து தண்ணி விடுறேன். ஒரு 1 கப் அளவுக்கு தண்ணி விட்டு அதை நல்லா கட்டிகள் இல்லாமல் கலந்துக்கலாம். இப்போ பாதி அளவு போட்டுட்டு மீதி பவுடரை வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிறேன். அதை இன்னொரு தடவை இந்த மாதிரி குருமா வைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். பாருங்கள், பாதி எடுத்து வச்சுட்டேன். இதை வந்து இந்த மாதிரி கட்டிகள் இல்லாமல் நல்லா தண்ணி விட்டு கரைச்சாச்சு. தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே விட்டு கரைச்சிக்கலாம். இப்போ இந்த கரைச்ச பொட்டுக்கடலை வந்து நம்ம இந்த வேகிற தக்காளியில் சேர்த்துக்கலாம். அந்த மசாலாலாம் போட்டு வேக வச்சு ஒரு 5 நிமிஷம் வெந்துருச்சு. இப்போ பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ அதை நல்லா ஒரு கிளறி விட்டுக்கலாம். தக்காளியெல்லாம் நல்லா வெந்துருச்சுங்க. பாருங்கள், நல்லா மசிஞ்சு வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி கிளறும் போதே நம்ம அந்த கரண்டியால் இப்படி அழுத்தி விட்டோம்னா நல்லா மசிஞ்சு வந்துடும் தக்காளியெல்லாம். இப்போ வந்து அந்த நம்ம கரைச்சி வச்சுருக்கிற அந்த பொட்டுக்கடலை தண்ணி ஊற்றிக்கலாம். பொட்டுக்கடலை வந்து தண்ணி நிறையாவே விட்டு சேர்த்துக்கலாங்க. ஏன்னா அது வந்து சீக்கிரமாக கெட்டி ஆயிரும். குழம்புல ஊற்றும் போது கட்டி தட்டிடும். அதனால் நம்ம கொஞ்சம் தண்ணி நிறையாவே விட்டு இதோடு சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ அந்த கரைச்ச பொட்டுக்கடலையே இதில் ஊற்றியாச்சு. கலந்து விடலாம். இப்போ வந்து கொஞ்சம் திக்காக இருக்குது. இன்னும் கொஞ்சம் கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இந்த பொட்டுக்கடலை கரைச்சி ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதிச்சா போதுங்க. அப்போ வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். மீடியம் ஃப்ளேமுக்கு கம்மியாக தான் இருக்கணும். ஏன்னா வந்து சீக்கிரமாக அடி பிடிச்சிரும் பொட்டுக்கடலை சேர்த்துருக்கிறதுனால. இப்போ மூடி வச்சிடலாம். மூடி வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் கொதிக்கட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கெட்டியாக கொதித்து வந்துருச்சுங்க. இதோட மனம் அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க. இந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு, நம்ம போட்டிருக்கிற மசாலா பொடி, கரம் மசாலா, பொட்டுக்கடலை இதெல்லாம் சேர்ந்து இந்த குருமா வாசனை அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குதுங்க. இது நல்லா திக்காயிருச்சு. இப்போ வந்து நம்ம மல்லித்தழை தூவிக்கலாம்.
இந்த குருமா வந்து இட்லிக்கு நம்ம சீக்கிரமாக வச்சிடலாங்க. சீக்கிரமாகவும் அதே சமயம் சுவையாகவும் வச்சிடலாம். இப்போ மல்லித்தழை தூவி நல்லா கலந்து விட்டுறலாம். பாருங்கள், இந்த மாதிரி பக்குவத்துக்கு இருக்கணும். தொட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். இது வந்து இட்லி தோசைக்கு மட்டும் இல்லைங்க, சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும், தொட்டு சாப்பிட்ற மாதிரி. இன்னும் உங்களுக்கு திக்னஸ் வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு கொதிக்க விட்டிங்கன்னா திக்காயிரும். இப்போ இந்த பக்கம் இட்லி ஊற்றி வச்சு இட்லியும் வெந்துருச்சுங்க. பாருங்கள், சுட சுட அருமையாக இட்லியும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த இட்லியெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். இட்லியெல்லாம் எடுத்து ஒரு தட்டில் இப்போ இந்த இட்லியில் 4 இட்லி வச்சு சுட சுட இந்த பொட்டுக்கடலை குருமா ஊற்றி தொட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சுவையாக இருக்குங்க. இது இட்லிக்கு மட்டும் இல்லைங்க, இட்லி தோசை சப்பாத்திக்குமே இது ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி இந்த பொட்டுக்கடலை குருமா உங்கள் வீட்டில் வச்சு பாருங்கள். வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.